Hello everyone, good morning. Today we are going to see Unit 4 poem Macavity the Mystery Cat. This poem is written by T.S. Eliot. As usual, we shall see some introduction about this poet. Thomas Stearns Eliot is his full name. He was a playwright and a pioneering poet of 20th century. தாமஸ் ஸ்டர்ன்ஸ் எலியட் இதுதான் இவரோட ஃபுல் நேம். இவர் போயம்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எஸ்ஸேஸும் எழுதியிருக்காரு அண்டு கிரிட்டிக்காகவும் இருந்திருக்காரு. கிரிட்டிக்னா விமர்சகர், அண்ட் பிளே ரைட் அப்படின்னா ட்ராமாஸ் எழுதியிருக்காரு. 20ஆம் நூற்றாண்டில் மற்ற போயட்ஸுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தவர் இந்த டிஎஸ் எலியட் அப்படின்றவர் தான். He attended Smith Academy in St. Louis and then the Milton Academy in Massachusetts. இவரோட எஜுகேஷன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் கவிதை எழுதுகிறவங்களாகட்டும், ட்ராமாஸ் எழுதுகிறவங்களாகட்டும் எல்லாருமே வெல் எஜுகேட்டட், வெல் குவாலிஃபைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் பேசிக் ஒரு எஜுகேஷன் இல்லாமல் சிறந்து வந்தவங்களும் இருக்காங்க. வெல் குவாலிஃபைடாக நல்ல தரமான கவிதைகளை கொடுத்தவங்களும் நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு வெல் எஜுகேட்டட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் தான் இந்த டிஎஸ் எலியட். இவரோட ஸ்கூலிங்ஸ் எல்லாமே ஸ்மித் அகாடமி அண்ட் மில்டன் அகாடமியில் முடிச்சிருக்காரு. ஹி கிராஜுவேட்டட் ஃப்ரம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அண்ட் தென் லெஃப்ட் ஃபார் ஃப்ரான்ஸ் அண்ட் த சோர்பன் டு ஸ்டடி ஃபிலாசபி. ஸோ ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ், இதுக்கு அடுத்தபடியாக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி உலகத்திலே புகழ்பெற்ற யூனிவர்சிட்டின்னு சொல்வோம். அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் தான் அவரோட கிராஜுவேஷனை முடிச்சிருக்காரு. எலியட் returned to Harvard and deepened his knowledge by reading Indian philosophy and studying Sanskrit. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்தியன் ஃபிலாசபி அண்ட் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை பற்றியும் நிறைய ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காரு. அதில் நிறைய நாலேஜும் கெயின் பண்ணியிருக்காரு. ஹி ஆல்சோ ஃபினிஷ்ட் ஹிஸ் அட்வான்ஸ்டு டிகிரி அட் ஹார்வர்ட். ஸோ இவரோட கிராஜுவேஷன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்காரு அண்ட் அங்கேயே அட்வான்ஸ்டு டிகிரியும் முடிச்சிருக்காரு. இவர் எழுதின போயம்ஸில் இம்பார்ட்டன்ட் போயம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். Some of his popular poems include The Wasteland, Love Song of J. Alfred Prufrock, Ash Wednesday, Four Quartets, Journey of the Magi, After Strange Gods and Naming of Cats. இது எல்லாமே இவர் நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காரு. அதில் ரொம்ப புகழ்பெற்ற போயம்ஸ். இது இல்லாமல் இன்னொரு ஒர்க்கும் இருக்குது. ஓல்டு பாசம்ஸ் புக் ஆஃப் ப்ராக்டிக்கல் கேட்ஸ் அப்படின்ற ஒரு புக்கு எழுதியிருக்காரு. ஸோ இது போயம்ஸ் இல்லாமல் இவர் எழுதின புக்ஸில் இது ரொம்ப ஃபேமஸானது. டிஎஸ் எலியட் won the Order of Merit and received the Nobel Prize for Literature in the year 1948. இவரோட ஒரு தன்னலமில்லாத ஒரு சேவையை பாராட்டி நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் இவருக்கு கொடுத்துருக்காங்க 1948. அதுவும் இல்லாமல் ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படின்ற அவார்டும் இவர் வாங்கியிருக்கார். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் poet டிஎஸ் எலியட். ஸோ லெட் us see the poem Macavity the Mystery Cat. From this title we can understand this poem is about a cat. ஸோ ஒரு கேட்டை பற்றி தான் இந்த போமில் சொல்ல வராரு. மெக்காவிட்டி த மிஸ்ட்ரி கேட். மெக்காவிட்டின்றது இங்கே என்ன நீங்கள் யோசிக்கலாம். இப்போ கேட் அப்படின்னாலே நமக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம். ஒன்று மாமனா எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பெட் அனிமல்ஸில் ஒன்று தான். அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய கார்ட்டூன் மூவிஸில், கார்ட்டூன் ஷோஸில் நமக்கு ஃபேவரட்டான டாம் அண்ட் ஜெர்ரி. ஸோ இந்த பெட் அனிமல் அண்ட் டாம் அப்படின்ற இதெல்லாம் காமனான விஷயங்கள் கேட்டை பற்றி நமக்கு தெரிஞ்சது. ஸோ இங்கே டிஎஸ் எலியட் அவர் சொல்ல வர கேட்டுக்கு கொடுத்துருக்க நேம் தான் மெக்காவிட்டி. ஸோ எதனால் இந்த கேட்டுக்கு மெக்காவிட்டின்ற பேர் கொடுத்துருக்காரு, அதுக்கான ரீசன் என்ன, இந்த மெக்காவிட்டின்ற கேட் என்னென்னலாம் பண்ண போகுது, ஏன் அதை மிஸ்ட்ரி கேட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்றதான் இந்த போம். ஸோ மிஸ்ட்ரி அப்படின்னா அ டிஃபிகல்ட் திங் டு பி அண்டர்ஸ்டுட். ஸோ புரிஞ்சிக்க முடியாத ஒரு புதிராக இருக்கிறது தான் நம்ம மிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஏன் இந்த கேட்டை மிஸ்டீரியஸ் கேட்னு சொல்கிறாருன்னு let us see. There is always an air of mystery in cats. They appear to see something which we don't. Macavity is one such elusive, agile and phantom-like cat. Read this humorous lyric poem and find out what happens when he strikes. So there is always an air of mystery in cats. நம்ம டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் இதில் டாகை கம்பேர் பண்ணும்போது நம்ம கேட்டோட கம்பேர் பண்ணும்போது டாகை நன்றி உள்ளதுன்னு சொல்லுவோம். பட் கேட்டை அந்தளவு நம்ம யுனிக் இதாக நம்ம சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா கேட்ஸ் ஆல்வேஸ் நம்ம அன்எக்ஸ்பெக்டட், நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களை பண்ணக்கூடியதாக கேட் இருக்கும். தே அப்பியர் டு see சம்திங் விச் we don't. நம்மளுக்கு நம்ம இப்போ டாக் இப்படி தான் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்மளால் ஓரளவு கெஸ் பண்ண முடியும். பட் கேட்ஸை நம்மளால் ஜஸ்ட்
கெஸ் பண்ணவே முடியாது. அந்தளவு வந்து எந்த நேரத்தில் எப்படி அது வந்து நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி கேட் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மெக்காவிட்டி அப்படின்ற கேட்டும் இட் இஸ் ஒன் சச் எல்யூசிவ் அப்படின்னா நாட் ஈஸி டு கேட்ச். அது ஈஸியாக பிடிக்க முடியாது நம்மளால், ஒரு இடத்துல அது நிலையாக நம்மளால் வச்சுருக்க முடியாது. அடுத்தது எஜைல் அப்படின்னா ஏபிள் டு மூவ் குவிக்லி. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டக்குன்னு தாவிரும், டக்குன்னு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக டிஸப்பியர் ஆயிரும். ஸோ அதை தான் இங்கே எஜைல்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஃபேந்தம்னு சொல்கிறாங்க. ஃபேந்தம்னா என்ன? கோஸ்ட் லைக் கேட். அதாவது கேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பட் ஆக்சுவலாக அது கேட் கிடையாது, அது ஒரு கோஸ்ட், ஒரு பிசாசு மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த மெக்காவிட்டி அப்படின்னோட ஒரு சின்ன இன்ட்ரோ நமக்கு பிஃபோர் த போம் கொடுத்துருக்காங்க. ரீட் திஸ் ஹியூமரஸ் லிரிக் போம் ஹேப்பன்ஸ் வென் ஹீ ஸ்ட்ரைக்ஸ். ஸோ இந்த மிஸ்டீரியஸ் கேட் மெக்காவிட்டி என்ன பண்ணுது, எதனால் இதுக்கு மெக்காவிட்டின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். Now let us get into this poem. See the first stanza. Macavity is a mystery cat. He is called the hidden paw, for he is the master criminal who can defy the law. Macavity is a mystery cat. So this stanza is about the introduction about the cat. So இந்த ஸ்டான்ஸால நம்ம கேட்டை பற்றின இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. மெக்காவிட்டி, it is a name of a cat. It is not only a normal cat, it is a mysterious one. ஸோ ஒரு மிஸ்டீரியஸான கேட்டை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அந்த கேட்டோட நேம் தான் மெக்காவிட்டி. He is called the hidden paw. It has an another name. இன்னொரு நேம் இருக்குது அதுக்கு, என்னென்னா hidden paw. ஹிடன்னா மறைஞ்சு இருக்கிறது, பா அப்படின்னா அந்த கேட்டோட பாதம், அதை தான் பாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹிடன் பா அப்படின்னா என்னென்னா இந்த இடத்துல எப்பயுமே தலைமறைவாக இருக்கக்கூடியதான் இந்த கேட். ஸோ அதுக்கு ஹிடன் பா அப்படின்ற ஒரு நேமை கொடுத்துருக்காங்க. ஃபார் ஹீ இஸ் த மாஸ்டர் கிரிமினல். எப்பயுமே போயமில் வந்து ஃபார் அப்படின்ற வேர்டுக்கு பிகாஸ் அப்படின்னு இன்னொரு மீனிங் இருக்கும். ஸோ இங்கேயும் நமக்கு ஃபார் மீன்ஸ் பிகாஸ் ஹீ இஸ் அ மாஸ்டர் கிரிமினல். ஏன் இந்த கேட் தலைமறைவாக இருக்குன்னா இட் இஸ் அ கிரிமினல். இது சாதாரணமான ஒரு கிரிமினலாக சொல்ல, இட் இஸ் அ மாஸ்டர் கிரிமினல்னு சொல்ல வராங்க. ஹூ கேன் டிஃபை த லா. டிஃபை அப்படின்னா ரெசிஸ்ட் ஆர் சேலஞ்ச். அதாவது நார்மலாக எல்லாரும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறது, அதை எதிர்க்கிறது, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறது. ஸோ எப்பயுமே வந்து இந்த கேட்டு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் இதை நம்ம மிஸ்டீரியஸ் கேட்னு சொல்கிறோம். இதுக்கு மெக்காவிட்டினும் பேர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னொரு நேமாக ஹிடன் பா அப்படின்னு சொல்கிறாரு த poet. He is a bafflement of Scotland Yard, the flying squad's despair. For when they reach the scene of crime, Macavity is not there. He is a bafflement of Scotland Yard. He here represents Macavity. So Macavity என்ற cat எப்படிப்பட்டதுன்னா it is the bafflement. Bafflementனா utter confusion. கன்ஃபியூஷனை, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது யாருக்கு? ஆஃப் ஸ்காட்லாண்ட் யார்ட். ஸ்காட்லாண்ட் யார்ட்னா யார்? நம்ம வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் ஃபோர்ஸில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக சொல்லப்படுறது யாருன்னா ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸை தான். ஏன்னா அவங்களோட வேகம், அவங்களோட திறமை எல்லாமே வந்து வேர்ல்டு வைடு வந்து பாராட்டப்படக்கூடியது. ஸோ ஸ்காட்லாண்ட் யார்ட்னா இந்த இடத்துல யாரை குறிக்குதுன்னா இட் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் சர்வீஸ். ஸோ லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் சர்வீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் ஸ்காட்லாண்ட் யார்டுன்னு சொல்கிறோம். ஸோ இவங்களையே கண்ணில் விரல விட்டு ஆட்டுற அளவு இந்த கேட் வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுது. நாட் ஓன்லி தெம், த ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் டெஸ்பேர். ஃப்ளையிங் ஸ்குவாட்னா யார்? அதாவது எப்பயுமே அலர்ட் அண்ட் விஜிலாக இருக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸை தான் நம்ம ஃப்ளையிங் ஸ்குவாட்னு சொல்லுவோம். ஸோ அவங்களையும் வந்து டெஸ்பேர் அப்படின்னா ஏமாற்றம், அவங்களையே ஏமாற்றிட்டு நிறைய வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இந்த பூனை வந்து சிட்டியில் செஞ்சுட்டு போயிடுது. ஃபார் ஹியர் ரெப்ரசன்ஸ் பிகாஸ் வென் தே ரீச் த சீன் ஆஃப் கிரைம். ஏன் இதை வந்து மாஸ்டர் கிரிமினல்னு சொல்கிறாங்க? அந்தளவு இது என்ன பண்ணிட்டு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் வென் தே ரீச், தேன்றது இந்த இடத்துல ஸ்காட்லாண்ட் யார்ட் ஆர் ஃப்ளையிங் ஸ்குவாட். அந்த போலீஸ் வந்து க்ரைம் நடந்த இடத்துக்கு வரும்போது, அந்த சீன் நடந்த இடத்துக்கு வரும்போது மெக்காவிட்டி வில் நாட் பி தேர். ஸோ மெக்காவிட்டி அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடும்? எஸ்கேப் ஆகி ஓடிடும். அவ்வளோ பெரிய ஒரு மாஸ்டர் கிரிமினல் தான், யார்கிட்டையுமே மாட்டாமல் கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டுட்டு போயிடும். அதனால தான் இதை மாஸ்டர் கிரிமினல்னு சொல்கிறாங்க. Now you come to a conclusion about this cat, right? So let us see the second stanza. Macavity, there is no one like Macavity. So Macavity மாதிரி ஒரு பெரிய கிரிமினல் கேட் இந்த உலகத்திலேயே நாங்கள் பார்த்ததில்லை. மெக்காவிட்டி மாதிரி எந்த ஒரு மோசமான கேட்டுமே பார்க்க முடியாது அப்படின்னு போயட் சொல்கிறாரு. அண்ட்
இந்த லைன் உங்களுக்கு போயம் ஃபுல்லாகவே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த லைன் கொடுத்து உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டால் யூ கேன் ஈஸிலி ரெஃபர் இட் ஆஸ் வாட்? Repetition. He is broken every human law. He breaks out the law of gravity. His powers of levitation would make a fakir stare. And when you reach the scene of crime, Macavity is not there. Macavity, there is no one like Macavity. There is no criminal cat like Macavity ன்னு சொல்கிறாங்க. He is, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, he is broken every human law. ஹீன்றது யார்? Macavity. இந்த Macavityன்ற கேட் என்ன பண்ணுதுன்னா, it has broken every human law. அதாவது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய எந்த ஒரு சட்டத்திட்டங்களையும் அது வந்து என்ன பண்ணாது? ஃபாலோ பண்ணாது. He breaks the law of gravity. human law மட்டும் கிடையாது, ஈவன் law of gravity என்றதுன்னு சொல்கிறாங்க. His powers of levitation. levitation அப்படின்னா என்னென்னா, it's an ability to rise or float in the air. ஸோ காற்றுல மிதக்கிற அல்லது பறக்கிற சக்தி, அதை தான் நம்ம லெவிட்டேஷன்னு சொல்லுவோம். அது யாருக்கு இருக்கும்? பெரிய பெரிய ஞானிகளுக்கு, மகான்களுக்கு, முனிவர்களுக்கு தான் அந்த சக்தி இருக்கும். ஆனால் இந்த கேட்டுக்கு வந்து அந்த எபிலிட்டி இருக்குங்கிறாங்க. தட் வுட் மேக் அ ஃபக்கீர் ஸ்டேர். ஃபக்கீர்னா யாருன்னா, ஹீ இஸ் அ ஹோலி பர்சன், ஃபக்கீர்னு சொல்லுவோம். ஸோ அதிசயமான சக்திகள்லாம் வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்கும். ஆனால் அவங்களே பார்த்து வியக்கிற அளவு வந்து இந்த கேட் என்ன பண்ணியிருக்குன்னா லெவிட்டேஷன் பார்ஸோடு இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக காற்றுலேயே ட்ராவல் பண்ணுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. And when you reach the scene of crime, Macavity is not there. So here represents you, here represents readers. எல்லாருமே தான் சொல்கிறாங்க. நம்ம எந்த இடத்துல இது கிரிமினல் ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒன்று கொள்ளையோ இல்லை வேறு ஏதாவது வந்து ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு தூக்கி போடுறதோ இல்லை சேதப்படுத்துகிறதோ ஏதாவது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணிடும். அதை கேள்விப்பட்டு நம்ம இடத்துக்கு போகும்போது இந்த மெக்காவிட்டி என்ன பண்ணாது? அங்கே இருக்காது. அங்கேருந்து சடனாக வேறு எங்கேயாவது போய் தலைமறைவாயிடும். இதுதான் இதனுடைய ரொட்டீன் ஹேபிட். Now let us see the third stanza. You may seek him in the basement, you may look up in the air, but I tell you once and once again, Macavity is not there. Macavity is a ginger cat. He is very tall and thin. You would know him if you saw him, for his eyes are sunken in. You may seek him. You here represents readers. Seek அப்படின்னா try to catch or reach him in the basement. இப்போ நம்ம Macavity எங்கன்னு தேடணும்னா பேஸ்மெண்ட்டில் தேடினாலும் நம்ம ஃப்ளோரில் தேடினாலும் கிடைக்காது. யூ மே லுக் அப் இன் தி ஏர், நம்ம மேலே ஃப்ளோர்ஸில் இல்லை ஹைட்டான பிளேசஸில் தேடினாலும். I tell you once and once again. I here represents the poet. He again and again insists us that Macavity will not be there. எங்கேயுமே நம்ம கண்ணுக்கு இந்த மெக்காவிட்டின்ற கேட் வந்து சிக்கவே சிக்காதுங்கிறாரு. பிகாஸ் மெக்காவிட்டி இஸ் அ ஜிஞ்சர் கேட். ஜிஞ்சர் அப்படின்றது இந்த இடத்துல எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா வெரி அலர்ட் அண்ட் காஷியஸ். எந்நேரமும் அலர்ட் அண்ட் காஷியஸாக இருக்கிறது. ஸோ அதை தான் மெக்காவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்பயுமே அலர்ட்டாக இருக்கும். யார் நம்மளை பார்க்குறாங்க, யாராவது நம்மளை பார்ப்பாங்களா, பிடிச்சிருவாங்களான்னு எந்நேரமும் அலர்ட்டாக இருக்கிறதுனால யாருனாலையும் அதை வந்து ஈஸியாக ரீச் அவுட் பண்ண முடியாது. ஹீ இஸ் வெரி டால் அண்ட் தின். அதனுடைய உருவத்தை பற்றி சொல்கிறாங்க. ரொம்ப ஹைட்டாக தின்னாக ஒல்லியான உருவத்தோடு இருக்கும். யூ வுட் நோ ஹிம் இஃப் யூ சா ஹிம். ஸோ நம்ம பார்த்தோன்னே இதுதான் மெக்காவிட்டின்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா ஃபார் ஹிஸ் ஐஸ் ஆர் சங்கன் இன். சங்கன் இன்னா இன் அ ஹாலோ. இந்த கண்ணெல்லாம் வந்து உள்ளே போய் ரொம்ப ஒரு உருண்ட மொழியோடு வந்து பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும். அதை வந்து நம்ம பார்த்தோன்னே இதுதான் அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய கிரிமினல் மெக்காவிட்டி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். And then fourth stanza. His brow is deeply lined with thought. His head is highly domed. His coat is dusty from neglect. His whiskers are uncombed. He sways his head from side to side with movements like a snake. And when you think he is half asleep, he is always wide awake. His brows are deeply, அதாவது ஹிஸ்ன்றது இந்த இடத்துல யாருன்னா மெக்காவிட்டியை சொல்கிறாங்க. His brow is deeply lined with thought. எப்பயுமே அவனோட ப்ரோஸ்ன்றதுல ஐப்ரோவை சொல்கிறாங்க. அவனோட ஐப்ரோ எப்படி இருக்குன்னா கர்வியாக இருக்கும். ஏன்னா நம்ம எதையாவது உன்னிச்சு பார்க்கும்போதோ இல்லை சிந்திக்கும் போதோ நம்மளோட ஐப்ரோஸ் வந்து குவிஞ்சு இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் ஒன் பிக்சர் வில் பி தேர் அபவுட் தட் கேட். அண்ட் ஹிஸ் ஹெட் இஸ் ஹைலி டோம்டு. ரொம்ப ஹைட்டாக தன்னோட தலையை வந்து ரொம்ப மெஜஸ்டிக்காக உயர்த்தி வச்சுருக்கோம் எப்பயுமே.
ஹை லெவலில் தான் தன்னோட தலையை வச்சுருக்கும். ஹிஸ் கோட் இஸ் டஸ்டி ஃப்ரம் நெக்லெக்ட், அதாவது லீவ் அவுட்ஸ்லேருந்து எடுத்து போட்ட கோட் மாதிரி, வேஸ்ட்லேருந்து எடுத்து போட்ட கோட் மாதிரி ரொம்ப டஸ்டியாக இருக்கும். கோட் வந்து க்ளீனாக இருக்காது. ஹிஸ் விஸ்கர்ஸ் ஆர் அன்கோம்டு. விஸ்கர்ஸ் அப்படின்னா அந்த ஃபேஷியல், அந்த பூனையோட ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ், அதை தான் சொல்கிறாங்க. அந்த விஸ்கர்ஸ் எப்படி இருக்கும்னா அன்கோம்டு, அதாவது ஷாபியாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து இப்போ ரவுடிலாம் நம்ம சினிமாவில் வந்து வில்லனை காமிக்கும்போது ரொம்ப ஒரு ஷாபி அப்பியரன்ஸில் தான் காட்டுவாங்க, நீட்டாக காட்ட மாட்டாங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு பயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு உருவத்தோடு தான் இந்த கேட் இருக்குது. He sways his head from side to side with movements like a snake. ஸ்னேக் எப்படி இந்த பக்கம் அந்த பக்கமும் நின்று, ஸ்னேக் வந்து இந்த பக்கம் அந்த பக்கமும் பார்த்துட்ருக்குமோ அந்த மாதிரி இந்த கேட் உட்காந்துருக்கும்போது ஃப்ரம் சைட் டு சைடு, இந்த பக்கமும் அந்த பக்கமும் எப்பயுமே அலர்ட்டாக பார்த்துட்டே இருக்கும். And when you think he is half asleep, he is always wide awake. நம்ம அவன் தூங்கிட்டு இருக்கான்னு நினச்சி நம்ம கிட்ட போகணுன்னா அது வந்து அலர்ட் அண்ட் காஷியஸ் தான், முழிச்சிட்டு தான் இருக்கும். அது தூங்கவே தூங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வில் பி வெரி காஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டான்ஸால். Now we'll move on to the 5th stanza. Macavity, Macavity, there is no one like Macavity. As I told you earlier, this line will repeat throughout the poem. So here we have repetition. For he is a fiend in feline shape, a monster of depravity. You may meet him in a by-street, you may see him in the square. But when a crime is discovered, then Macavity is not there. ஸோ மெக்காவிட்டி, தேர் இஸ் நோ ஒன் லைக் மெக்காவிட்டி மாதிரி ஒரு கிரிமினல் கேட் நம்மளால் பார்க்க முடியாது. பிகாஸ் ஹீ இஸ் அ ஃபியண்ட் இன் ஃபெலைன் ஷேப். ஃபியண்ட்னா என்ன? டீமன், கோஸ்ட்னு சொல்கிறாங்க இந்த கேட்டை. ஒரு பேய் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த உருவத்தில் இருக்குன்னா ஃபெலைன் ஷேப்பில் இருக்குது. ஃபெலைன்னா என்ன? கேட்டோட ஃபீமேலை தான் நம்ம ஃபெலைன்னு சொல்லுவோம். ஸோ கேட் உருவத்தில் இருக்கக்கூடிய கோஸ்ட்னு சொல்கிறாங்க இதை. அ மான்ஸ்டர் ஆஃப் டிப்ராவிட்டினா என்ன? ஈவில் குவாலிட்டிஸ், ரொம்ப ஒரு பேட் குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு டிப்ராவிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. யூ மே மீட் ஹிம் இன் அ பை ஸ்ட்ரீட், யூ மே சீ ஹிம் இன் த ஸ்கொயர். நம்ம எப்பயுமே பார்க்க முடியும். ஒரு குறுக்கு சந்தாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கொயர்னால் காமன் பிளேஸ், எல்லா இடத்துலையும் இந்த கேட்டை எப்போயாவது நம்ம தூரத்தில் பார்க்கலாம். அங்கே இங்கே எங்கேயாவது போயிட்டுருக்கோம். ஆனால் பட் வென் அ க்ரைம் இஸ் டிஸ்கவர்ட், ஏதாவது ஒரு இடத்துல க்ரைம் ஆக்டிவிட்டின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தென் மெக்காவிட்டி இஸ் நாட் தேர். நம்ம எங்கே போய் தேடினாலும் அது சிக்காது அப்படிங்கிறாங்க. He is outwardly respectable. They say he cheats at cards. And his footprints are not found in any file of Scotland yards. And when the larder is looted or the jewel case is stifled, he is outwardly respectable. பார்க்குறதுக்கு தோற்றத்தில் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக, ரொம்ப வந்து கண்ணியமான கேட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. They say he cheats at cards. கார்ட்ஸ்னால் என்ன? கார்ட்ஸ் விளையாடுறதுல கூட ட்ரிக்ஸ் பண்ணி ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், மேம் ஹவு இஸ் இட் பாசிபிள் டு பி அ கேட்? ஒரு கேட்டாக இருந்துக்கிட்டு எப்படி மேம் கார்ட்ஸ் விளையாடுறது? இதெல்லாம் ஹவு இஸ் இட் பாசிபிள் மேம் நீங்கள் கேட்கலாம். இட்ஸ் அ ஃபிக்ஷனல் ஒன், அவ்வளோதான். இட்ஸ் அன் இமேஜினரி. நம்ம இமேஜின் பண்ணிக்கணும் ஒரு கேட்டோட ஈவில் குவாலிட்டிஸ். இப்போ நம்ம கார்ட்டூன் மூவிஸ்லலாம் வரதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இட் இஸ் அ ஃபிக்ஷன் ஒன். ஸோ இது ஒரு இமேஜின்காக தான் இது. ஸோ டோன்ட் திங்க் வெதர் இட் இஸ் பாசிபிள் ஆர் இம்பாசிபிள். அதை வந்து நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் டேக் ஆஸ் இட் இஸ். He is outwardly respectable. They say he cheats at cards. ஸோ கார்ட்ஸ் விளையாட்டில் கூட ட்ரிக்ஸ் பண்ணி ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. And his footprints are not found in any file of Scotland yards. Footprints here represents the cat's footprints. இப்போ வந்து அதனுடைய கால் தடயம் ஏதாவது இருந்தால் தான் நம்ம வந்து அது கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுச்சு அப்படின்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ எவிடன்ஸ் கிடைச்சாதான் அந்த கேட் மேலே நம்ம ஃபைல் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே இது விடாது. Footprints are not found in any file of Scotland yards. And when the larder is looted, larder here represents, it is a cupboard for food storage. நம்ம ஃபுட் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கபோர்டை தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த கபோர்டை என்ன பண்ணிட்டு போயிடும்? லூட் பண்ணிட்டு போயிடும். லூட்னா மொத்தமாக கொள்ளையடிச்சிட்டு போகிறது. அங்கே இருக்கக்கூடிய தீனி சாப்பாடு எல்லாத்தையும் திருடி சாப்பிட்டுட்டு போயிடுறது, இல்லை எல்லாத்தையும் செதறடிச்சிட்டு போயிடுறது. ஆர் த ஜுவல் கேஸ் இஸ் ரைஃபிள்டு அப்படின்னா ரேன்சாக் டு ஸ்டீல், அதாவது மூட்டை கட்டி கொள்ளையடிச்சிட்டு போயிடுறது ஜுவல் நகைகளை எல்லாமே. ஆர் வென் த மில்க் இஸ் மிஸ்ஸிங். ஸோ மில்க், பாலை வந்து பூனைனால நம்ம ஃபேமஸாக சொல்கிறது பாலை திருடிடும், இல்லை பாலை திருடி குடிச்சிரும். ஸோ
இந்த ஆக்டிவிட்டீஸ் தான் இது பண்ணக்கூடிய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆர் அனதர்ஸ் பெக்ஸ் ஹேஸ் பீன் ஸ்டைஃபிள். பெக்ஸ்ன்னு இந்த இடத்துல சொல்கிறது பெக்னீஸ் டாக். ஸோ எப்பயுமே டாக் கேட் இந்த ரெண்டுக்கும் ஆகாதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டாகை எப்போ பாரு சீண்டி பார்த்துட்டு இருக்கிறது, இல்லை அந்த டாகை ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணிட்டு போயிடுறது. பீன் ஸ்டைஃபிள்டுன்னா சப்ரஸ்டு ஃப்ரம் ஆக்டிங். ஏதாவது ஒன்று பண்ணி அந்த டாக்ஸை வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு ஒரு தடயம் கூட அந்த இடத்துல விட்டு வைக்காமல் இந்த மெக்காவிட்டி என்ன பண்ணிடும், கிளம்பி போயிட்டே இருக்கும். Or the greenhouse glass is broken and the trellis past repair. Hey, there is the wonder of the thing. Macavity is not there. இது மட்டும் இல்லை, க்ரீன் ஹவுஸ் கிளாஸ் இஸ் ப்ரோக்கன். க்ரீன் ஹவுஸ் அந்த கிளாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய கிளாஸஸை உடச்சிட்டு போயிடுறது. அண்ட் த ட்ரெலிஸ் பாஸ்ட் ரிப்பேர். ட்ரெலிஸ் அப்படின்றது இந்த இடத்துல என்னென்னா, இட் இஸ் அ உடன் திங் விச் இஸ் யூஸ்டு ஃபார் அ க்ரீப்பர். உடன் பார்ட். தேர் இஸ் த வண்டர் ஆஃப் த திங். மெக்காவிட்டி வில் நாட் பி தேர். மெக்காவிட்டின்ற கேட் இதெல்லாம் செஞ்சுட்டு மாயமாக மறைஞ்சு போயிடும். திஸ் இஸ் த வண்டர் திங் ஆஃப் தட் கேட். அண்ட் வென் த ஃபாரின் ஆஃபீஸ் ஃபைண்ட் அ ட்ரீட்டி இஸ் கான் ஆஸ்ட்ரே ஆர் த அட்மிரால்ட்டி lost some plans and drawings by the way. இது மட்டும் இல்லை, இந்த மெக்காவிட்டி பண்ணக்கூடிய மாஸ்டர் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஒன்று என்னென்னா, when the foreign office find a treaty is gone astray. ஃபாரின் ஆஃபீஸில் புகுந்து அங்கே இருக்கக்கூடிய ட்ரீட்டீஸ் எல்லாம் வந்து த்ரோ பண்ணிடுறது, அங்கே இங்கே கிழிச்சு போட்டுறது. ட்ரீட்டினா என்ன, அக்ரிமெண்ட்ஸ். அவங்க வச்சுருக்கக்கூடிய முக்கியமான 2 ஸ்டேட்ஸ் ஒரு 2 கண்ட்ரீஸ்க்கு இடையில் வரக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ், அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் டேர் பண்ணி கிழிச்சு எரிஞ்சிடுறது. இல்லை, இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, த அட்மிரால்ட்டி லாஸ் சம் பிளான்ஸ். அட்மிரால்ட்டின்றது யாருன்னா, ஆக்சுவலி இட் இஸ் அ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை பிரிட்டிஷ் நேவி. பிரிட்டிஷ் நேவினால் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை தான் அட்மிரால்ட்டின்னு சொல்லியிருக்காங்க இங்கே. அந்த அட்மிரால்ட்டியில் சம் இம்பார்ட்டன்ட் பிளான் ஒரு ட்ராயிங் பேப்பர்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, ஃபைல். அந்த ஃபைல்ஸை வந்து கிழிச்சு தூக்கி போட்டுறது, இல்லை எங்கேயாவது கொண்டு போய் மறைச்சி வச்சுறது. இந்த மாதிரி வேலை தான் இந்த மெக்காவிட்டி மெயினாக செஞ்சிட்ருக்கு அப்படின்றாங்க. And move on to the next one. There may be a scrap of paper in the hall or on the stair, but it's useless to investigate. Macavity is not there. There may be a scrap of paper. Scrap of paper na enna, broken paper எல்லாம் கிழிச்சு கசக்கி எரிஞ்சிடுறது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஆஃபீஸோட இடத்துல வந்து அந்த ஸ்க்ராப் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கும். ஆர் ஆன் த ஸ்டேர்னா என்ன, ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர், இல்லை அந்த படிக்கட்டில் அங்கே எல்லாத்தையும் பேப்பர் எல்லாத்தையும் விசிறி போட்டிருக்கும். பட் இட் இஸ் யூஸ்லெஸ் டு இன்வெஸ்டிகேட். இதை பார்த்தோன்னே ஆஃபீஸர்ஸ்க்கு தெரியும். என்ன தெரியும்னா, திஸ் ஆக்ஷன் ஹேஸ் பீன் டன் பை மெக்காவிட்டி. இதை செஞ்சுருக்கிறது கண்டிப்பாக மெக்காவிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பட் இட் இஸ் யூஸ்லெஸ். ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது, யூஸ்லெஸ்னு சொல்கிறாங்கன்னா, மெக்காவிட்டி வில் நாட் பி தேர். அந்த மெக்காவிட்டியை பிடிக்கவும் முடியாது, அந்த கேட்டும் அந்த இடத்துல இருக்காது, அதுக்கான எவிடன்ஸும் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இட் இஸ் யூஸ்லெஸ்னு சொல்கிறாங்க. And when the loss has been disclosed, the Secret Service say it must have been Macavity. And when the loss has been disclosed, the Secret Service say it must have been Macavity, but he is a mile away. The loss here represents the secret papers and the files எல்லாம் மிஸ் ஆகுறது. ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் மிஸ் ஆன உடனே இட் ஹாஸ் பீன் டிஸ்க்ளோஸ்னா ஃபவுண்ட் அவுட், கண்டுபிடிச்சிருவாங்க சீக்ரெட் சர்வீஸ் என்னென்னு. இட் மஸ்ட் ஹாவ் பீன் மெக்காவிட்டி. ஸோ திஸ் ஆக்ஷன் இஸ் டன் பை மெக்காவிட்டி அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. பட் ஹீ இஸ் அ மைல் அவே. அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இந்த மெக்காவிட்டி என்ன பண்ணிடும், இட் வில் ட்ராவல் அ மைல் அவே. ஒரு மைல் தூரம் தாண்டி போய் ட்ராவல் பண்ணி போயிடும். ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளால் யாரையுமே கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ண முடியாது, கேட்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன், யூ வில் பி ஷுர் டு ஃபைண்ட் ஹிம் ரெஸ்டிங் ஆர் அ லிக்கிங் ஆஃப் ஹிஸ் தம்ஸ். ஸோ ஒரு மைல் தூரம் தாண்டி போய் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ வில் பி ஷுர். யூ ஹியர் ரெப்ரசன்ஸ் த ரீடர்ஸ். The poet has அஷ்யூரன்ஸாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னென்னா, யூ கேன் ஃபைண்ட் ஹிம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்குமா. இங்கெல்லாம் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிவிட்டு ஒரு மைல் தூரம் தாண்டி போய் உட்காந்து பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். ஆர் அ லிக்கிங் ஆஃப் ஹிஸ் தம்ஸ். கேட்ஸுக்கு வந்து ஒரு பழக்கம் உண்டு, அதனுடைய தம்ஸை வந்து லிக் பண்ணிகிட்ருக்கோம் அடிக்கடி, அந்த மாதிரி லிக் பண்ணிகிட்ருக்கக்கூடிய வேலை. ஆர் என்கேஜ்டு இன் டூயிங் காம்ப்ளிகேட்டட் லாங் டிவிஷன் சம்ஸ். இதில் ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, ஒரு மைல் தூரம் தாண்டி போய் உட்காந்துட்டு லாங் டிவிஷன் சம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்குமா, கணக்கு போட்டுட்டு பார்த்துட்ருக்கோம் அடுத்தது எங்கே திருடலாம், அடுத்த வேலை என்ன பண்ணலாம் அப்படின்ற
டிஃபிகல்ட்டான பிளான்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். மெக்காவிட்டி தேர் இஸ் நோ ஒன் லைக் மெக்காவிட்டி. டிசீட்ஃபுல்னஸ் ஆர் சாவிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசீட்ஃபுல்னஸ், அதாவது கன்னிங்னஸ், ஒரு க்ரூக்கடான ஒரு கேட்டை நம்மளால் பார்த்துருக்கவே முடியாது. அண்ட் சாவிட்டி பண்ணுறது தப்பு, அதையும் வந்து கான்ஃபிடென்ஸாக ரொம்ப சஃபஸ்டிகேட்டடாக பண்ணக்கூடிய ஒரு கேட்டை நம்மளால் பார்த்துருக்கவே முடியாது அப்படிங்கிறாரு poet. Last but not the least, the last stanza. He always has an alibi and one or two to spare. He here represents the cat, that is Macavity. He always has an alibi. Alibi na enna? It is a claim of evidence. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து எவிடன்ஸ் அப்படின்றத விட்டு வைக்காது. Maybe one or two to spare. At whatever time the deed took place, Macavity was not there. எப்பப்பெல்லாம் அந்த டீடுன்றது இந்த இடத்துல என்ன, கிரிமினல் ஆக்டிவிட்டி, எப்பப்பெல்லாம் கிரிமினல் ஆக்டிவிட்டி நடக்குதோ அந்த இடத்த விட்டு இது எஸ்கேப் ஆயிரும், அந்த வேலையை செஞ்சுட்டு எஸ்கேப் ஆயிருங்கிறாங்க. And they say that all the cats whose wicked deeds are widely known. ஆக்சுவலி மெக்காவிட்டி மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய கேட்ஸ் வந்து தன்னோட விக்கட் டீட்ஸுக்கு வந்து ரொம்ப பேர் போனது. எப்படி நம்ம கிரிமினல்ஸ்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி கேட்ஸ்லேயும் வந்து நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டி செய்யக்கூடியதும் இருக்குது. I might mention, I here represents the poet. He mentioned some names. Mangojery, I might mention Griddlebone. ஸோ Mangojery, Griddlebone இந்த ரெண்டு நேமுமே கேட்ஸோட நேம்ஸ் தான். இவங்க யாருன்னா, எப்படி இந்த மெக்காவிட்டி ஒரு கிரிமினல் கேட்னு சொல்கிறோமோ அதே மாதிரி மங்கோஜரியும் வந்து கிரிமினல் கேட், கிரிடில்போனும் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் செய்யக்கூடியது. பட் இந்த ரெண்டுமே ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ். இதே டிஎஸ் எலியட் எழுதின ஓல்டு பாசம்ஸ் புக் ஆஃப் ப்ராக்டிக்கல் கேட்ஸ் அப்படின்ற புக்கில் இவர் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஃபிக்ஷனல் கேட்ஸோட நேம் தான் மங்கோஜரி அண்ட் கிரிடில்போன். இந்த ரெண்டு கேட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன பெட்டி தெஃப்ட், சின்ன சின்ன இதில் திருடுறது, சின்ன சின்ன கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுன்ற ஆக்ட்ஸில் இருக்கும் இந்த ரெண்டு கேட்ஸும். ஆர் நத்திங் மோர் தேன் ஏஜென்ட்ஸ் ஃபார் த கேட் ஹூ ஆல் த டைம் ஜஸ்ட் கண்ட்ரோல்ஸ் தேர் ஆப்ரேஷன்ஸ், த நெப்போலியன் ஆஃப் க்ரைம். ஸோ இந்த மாதிரி த நெப்போலியன் ஆஃப் க்ரைம்னு யாரை சொல்லியிருக்காங்கன்னா மெக்காவிட்டியை தான். ஸோ எப்படி வந்து இந்த டான், இந்த தாதாலாம் நம்ம படத்தில் காட்டுவாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய தலைவன் அப்படின்னு கேங் லீடர்னு ஒருத்தங்க காட்டுவாங்க, அந்த மாதிரி இந்த முங்கோஜரி, கிரிடில்போன் இந்த மாதிரி பெட்டி தெஃப்ட்ஸ் பண்ணக்கூடிய கேட்டுக்கெல்லாம் வந்து கண்ட்ரோல், அவங்க செய்யக்கூடிய வேலையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கமாண்ட் லீடராக யார் இருக்காங்கன்னா இந்த நெப்போலியன் ஆஃப் டைம் மெக்காவிட்டின்னு கேட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு டி.